ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற மொபைல் இருக்குல்ல, இது வந்து சாம்சங்கில் வந்து Note 10 ப்ளஸ் இது. ஸோ இது சாம்சங் Note 10 ப்ளஸ்ஸு. ஆக்சுவலாக வந்து மொபைலில் ஹெவி ரேஞ்சுன்னு சொல்லிட்டு சாம்சங்கில் கொண்டு வந்தது இந்த மொபைல் தான். சரியா? அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மினிமம் பட்ஜெட்டு 35,000 ரூபாய்க்கு மேலே தாண்டாது. ஒரு மொபைல் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா சாம்சங்கில் 35 ரூபாய்க்கு மேலே ரிலீஸே பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் தான் வந்து ஒரு மொபைலுக்கு 1 லட்ச ரூபா நிர்ணயித்தது இந்த ஃபோனை வச்சு தான். சரியா? இன்றைக்கும் இந்த ஃபோனுக்கு வந்து மார்க்கெட்டில் 21,000 ரூபா கூட சொல்லி விற்க பார்க்குறான் கடைக்காரன். ஸோ குறைஞ்சது 18,000 ரூபா விற்கிறான். நான் பார்த்துருக்கேன், நான் பார்க்காததுனால சொல்கிறேன். நான் விற்றுருக்கேன் 15,000 ரூபாய்க்குலாம் விற்றுருக்கேன், அது வேறு. ஸோ சொல்ல வேண்டிய கடமை நம்மளோட கடமை. இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 12 GB ரேமு, 256. ஸோ பேக்ரவுண்டு எதுவுமே இல்லை. நம்ம பார்க்கும்போதே தெரியும் பேக்ரவுண்டு எதுவுமே கிடையாது. சரியா? இந்த டிஸ்பிளேயில் பேக்ரவுண்டு, எல்லோ ஷேடு, அப்புறம் வந்து அந்த ஃபால்ட்டு இந்த ஃபால்ட்டுலாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக வந்து இது ஒரு தாசில்தார்னு சொல்லுவாங்கள்ல, தாசில்தார் அந்த மாதிரி ஒரு ஒர்க். அவங்க அந்த கவர்மெண்ட் ஜாப்பில் உள்ள ஒரு விற்கிறாரு நம்மக்கிட்ட. சரியா? மொபைல் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்குது. சாம்சங் கேலக்ஸி Note 10 ப்ளஸ்ஸு. இதோட ஜிபி ரேம் வந்து பார்த்திங்கன்னா 12256. ஸோ 13,000 ரூபான்றது இங்கே உள்ள கடைக்காரங்களே எடுத்துகிட்டு போயிட்டு விற்றுருவாங்க. சரியா? அவங்களே வாங்கி வச்சுக்குவாங்க. நிறைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கம்மியாக போடுறது இந்த புது பொருள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உடனே என் கடையில் சடனாக காலி ஆயிரும். அதுக்கு காரணம் என்னென்னா இங்கே உள்ள லோக்கல் நான் இருக்கிறது பர்மா பஜார். கண்டிப்பாக என் வீடியோ பார்ப்பாங்க. அவங்க பார்க்கும்போது கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. ஸோ இது பாருங்கள், உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள். ஏன்னா பென் மாடலு. ஸோ சாம்சங் கேலக்ஸி Note 10 ப்ளஸ்ஸு 13,000 ரூபாய்க்கு தரேன். வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள்.